நாளுக்கு நாள் பொருட்களோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதனால் மெனு ப்ரைஸை வந்து அடிக்கடிக்கு நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கடிக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தர முடியாது. ஸோ கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கும் அதே சமயம் நம்ம ப்ராஃபிட்டும் இடிக்காத அளவுக்கு நாம் எப்படி மெனு ப்ரைஸை ஒரு வருஷத்துக்கு ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரைனர் மற்றும் என்டர்பிரனர். ஒரு மெனுவை எப்படி ப்ரொஃபஷனலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நாளுக்கு நாள் பொருட்களோட விலை ஏறிக்கிட்டே போகிறதுனால ஒரு ஸ்டாண்டர்டான மெனு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இதை 2 ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம ஈஸியாக 1 இயருக்கு இதை நம்மளால் ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது மூலிமா உங்களுக்கு கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட ப்ராஃபிட்டும் அந்தளவுக்கு மேஜராக அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இதில் 2 விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணலாம். நான் வேரியபிள் ஃபேக்டர்ஸ் அப்புறமா வேரியபிள் ஃபேக்டர்ஸ். இப்போது இந்த நான் வேரியபிள் ஃபேக்டரில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லப்படுற ரெண்ட்டு, இபி, லேபர் காஸ்ட் இதெல்லாம் இருக்கும். இந்த காஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளோ வரும் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாக்டாகவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இபியோட ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வருதுன்னா அந்த 10 ரூபா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ரெண்ட்டு இந்த வருஷம் 500 ஏற்றுறாங்கன்னா அந்த 500 உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லேபரோட காஸ்ட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேரியபிள் திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவோம் இதை. இந்த ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் இந்த 1 இயருக்கு. வேரியபிள் ஃபேக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா பொருட்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டு தான். இப்போது அந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கும் ஏறும். அந்த மாதிரிலாம் ஏறும்போது நம்மளால் மெனு ப்ரைஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அடிக்கடிக்கு நம்ம மெனு ப்ரைஸ் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம மேஜராக கன்சிடர் பண்ண வேண்டியது ஃபேக்டர்ஸில் தான் இந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட்டெல்லாம் வரும். அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட்டை நம்ம ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு அப்படின்றது அதோட பாஸ்ட் ஹிஸ்டரி மூலிமா அதோட அந்த ரா மெட்டீரியலோட ஃப்ளக்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்திருக்கு, எந்த அளவுக்கு ஏறி இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாஸ்ட் இயர் 22 ஜனவரியில் வந்து அது 100 ருபீஸ் இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் வந்து 120 ருபீஸ் இருக்குது அப்படின்னா அது 20 ரூபா வரைக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த 20 ரூபான்றது 20% ஃப்ளக்சுவேட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் எந்தெந்த டைமில் எவ்வளோ ஃப்ளக்சுவேட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஓவராலாக கனெக்ட் பண்ணும்போது அதோட பர்சன்டேஜ் ஒரு 20% ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் மெனுவில் 100 ரூபா விலையுள்ள ஒரு டிஷ்ஷுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரா மெட்டீரியலோட காஸ்ட்டோட ஃப்ளக்சுவேஷன் இருக்குதுன்னு பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20% இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 120 ருபீஸ் வருது. ஸோ அப்போ 120 ருபீஸ் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் வைக்கலாம். அப்போது நெக்ஸ்ட் இயருக்கு அது எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்றத இந்த மாதிரி நீங்கள் ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு 20% நீங்கள் வச்சு 120 ருபீஸாக அதுக்கு நீங்கள் ஃபைனல் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த 1 இயரில் அந்த ரா மெட்டீரியலோட காஸ்ட்டெல்லாம் ஒரு 20%க்கு மேலே போகாது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மாதிரி ஒரு மெனுவில் இருக்கிற பொருட்களோட ரா மெட்டீரியல் ஃப்ளக்சுவேஷன் எல்லாம் கரெக்டாக உன்னிப்பாக நுணுக்கமாக நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட விலையை நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் விலையை நிர்ணயம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வர கஸ்டமர்ஸ் 1 இயருக்கு ஸ்டேபிளான ப்ரைஸில் இருக்கிறதுனால அடிக்கடி ஃப்ளக்சுவேட் ஆகிற மெனு இல்லாமல் 1 இயருக்கு ஒரே விலை இருக்கிறனால அதிகமாக கன்ஃபியூஸும் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சேல்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொலிகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.